நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493592 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உக்ரைனிய காமெடியான அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப்புக்கு எதிராகவே பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி உலக அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. ட்ரம்ப்பையே எதிர்த்து பேசிட்டாரா? அப்படி என்னப்பா பேசினார்? கனிம ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட வர்றதா தானே செய்தி அப்படின்னு கேட்டால் ஏகப்பட்ட ட்விஸ்ட் நிறைஞ்ச அந்த மீட்டிங். ப்ரெஸ் மீட்டுலாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னெலாம் கேள்விப்பட்டோம். ஆனால் அதெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சான். இன்று போய் நாளை வா அப்படின்னு ஜெலன்ஸ்கியை போகும்போது புறமடலே அடித்து விரட்டி விட்டுருக்கு அமெரிக்கா. திரும்பி வருவாரா ஜெலன்ஸ்கி? இல்லை அமெரிக்கா டைரெக்டாக உக்ரைன் மீது ரஷ்யா நீ ஓரம்போ நான் போர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி களமிறங்க போகிறாங்களா? யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இப்போ யாருக்கு சப்போர்ட்டாக நிற்கிது? அமெரிக்காவுக்கா உக்ரைனுக்கா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நரம்பு பலவீனம், நாள்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. Pretty close. How are you? Pretty shut. He's all dressed up today. என்னமோ ஒன்று பெருசாக நடக்க போகுது அப்படிங்கிறத ட்ரம்ப்பு வாசலில் ஓவல் ஆஃபீஸில் வந்து வெளியில் வந்து நின்று ஜெலன்ஸ்கியை வரவேற்கும் போதே ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தார். அப்போவே தெரியும் இது பெரிய அளவிலான பஞ்சாயத்துக்கு கொண்டு போய் நிற்க போகுதுன்னு. என்ன தெரியுமா சொல்லியிருந்தார்? ஜெலன்ஸ்கி காரை விட்டு இறங்கி வந்த உடனே ட்ரம்ப்பு கையை கொடுத்து வரவேற்றுட்டு, உன்னோட ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது, உன் நாட்டில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கான காரணம் என்னென்னா, அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப்பை சந்திக்க வரும்போது ஜெலன்ஸ்கி ஒரு சாதாரண ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் போட்டு ஒரு ட்ராக் ஷூட் மாதிரியான ட்ரெஸ் போட்டு வந்திருந்தார். இது வந்து ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு. மிகப்பெரிய ஒரு அதிபரை சந்திக்க வராங்க. அப்போ இன்னொரு அதிபர் எப்படி இருக்குன்னா அதுக்குரிய ட்ரெஸ் கோடில் வந்திருக்கணும், ஒரு கோட் ஷூட் போட்டு வரணும். இதுதான் வந்து மேற்கத்திய நாகரிகம் அப்படிம்பாங்க. நீங்கள் ஈவன் வந்து ரஷ்ய அதிபர் புட்டினை கூட நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவருடைய ட்ரெஸ் கோடு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். பட் ஜெலன்ஸ்கி கிட்ட அந்த மாதிரியான ட்ரெஸ் கோடு வந்து எதிர்பார்க்கவே முடியாது. இந்த இடத்த தான் ஃபஸ்ட்டு கிரிட்டிசைஸ் பண்ணார் ட்ரம்ப்பு. இதற்கு பிறகு ஓவல் ஆஃபீஸில் அமெரிக்க பத்திரிகை ஊடகங்கள் மட்டுமல்ல, உலகளாவிய பத்திரிகை ஊடகங்கள் எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்போது ப்ரெஸ் மீட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடியே கையெழுத்திட வாரியா அப்படின்னு ஜெலன்ஸ்கி கிட்ட கேட்கும்போது கனிம ஒப்பந்தத்தில் இப்பொழுது நான் கையெழுத்திட மறுக்கிறேன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டை ட்ரம்ப் முன்னாடியே சொல்லியிருக்கார். இதனால் செம்ம கடுப்பு ஜேடி வான்ஸ் அண்டு ட்ரம்ப்புக்கு இடையில். ஸோ 3 பேர் ப்ரெஸ் மீட்டில் வந்து உட்காடுறாங்க. மார்க் ரூபியோ மட்டும் சத்தம் இல்லாமல் உட்காந்துருக்காரு. We're trying to solve a problem. Don't tell us what we're going to feel. I'm not telling you. Because you're in no position to dictate that. Remember this. You're in no position to dictate what we're going to feel. We're going to feel very good. Feel influence. We're going to feel very good and very strong. You will feel influence. You're right now not in a very good position. இந்த ப்ரெஸ் மீட்டை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு ஒரு ½ an hour வந்து ரொம்ப சாதுரியமாக ட்ரம்ப் வந்து கையாண்டார். ஜேடி வான்ஸுக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் இடையில் ஒரு பேச்சு ஒன்று தொடங்குச்சு. அப்போது ஜேடி வான்ஸ் சொன்னது, ட்ரம்ப்பு நல்லதொரு ராஜதந்திரத்தை தான் கையில் எடுத்திருக்காரு, அதுக்கு நீங்கள் உடன்படணும். சீஸ் ஃபயர் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரஷ்யா வந்திருக்காங்க, நீங்கள் உங்களுடைய பிடிவாதத்தை விட்டு இறங்கி வரணும் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டுட்டு ஜெலன்ஸ்கி கோபம் அடைஞ்சு ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார். எது மிஸ்டர் ஜேடி வான்ஸ் ராஜதந்திரம் அப்படிங்கிற வார்த்தை நீ எதை வச்சு சொல்கிற அப்படின்னு சொன்ன உடனே தான் ஜேடி வான்ஸ் வந்து குறுக்கிட்டு, நீங்கள் அமெரிக்காவை அசிங்கப்படுத்துகிறீங்க, டிஸ்ரெஸ்பெக்டபுள் பர்சன் நீங்கள் அப்படின்னு சொல்லி முடித்தார். ஸோ இதை கேட்டு கோபம் அடைஞ்ச ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஜேடி வான்ஸ் அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு அவர் டைரெக்டாக ஜெலன்ஸ்கியோட பேச ஆரம்பித்தார். இதுக்கப்புறம் தான் அந்த ப்ரெஸ் மீட்டே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. That's back to you. Far more than a lot of people said they should have. Have you said thank you once? ட்ரம்ப்பை பார்த்து ஜெலன்ஸ்கி, நீங்கள் அழகான கடலை கொண்டவர்கள், எப்படி அழகான ஊஷியனை கொண்டவங்க, உங்ககிட்டையும் கடல் இருக்குது, கரை இருக்குது, நாளைக்கு அதுக்கும் பாதிப்பு வரலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தார். அப்போ தான் ட்ரம்ப் கோவப்பட்டு, நீ அமெரிக்காவுக்கு கட்டளையிடக்கூடிய நிலையிலலாம் நீ இல்லை,
உங்ககிட்ட வந்து விளையாடுறதுக்கான கார்ட்ஸே கிடையாது, பட் நீ சூதாட்டம் விளாண்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி முடித்தார். சூதாட்டம் விளையாடுற நீ வந்து உங்ககிட்ட நியாயத்தெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது, அமெரிக்கா சொல்கிறத நீ செய்ய மாட்ற, நீ வந்து நன்றி உணர்வு இல்லாத ஒரு மனுஷன் நீ அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த இடம் தான் ஜெலன்ஸ்கியை பயங்கரமாக டெம்பாக்கி விட்டுச்சு. We're going to feel very good. We're going to feel very good and very strong. You will feel influence. You're right now not in a very good position. You've allowed yourself to be in a very bad position, and he happens to be right about it. From the very beginning of the war. You're not in a good position. You don't have the cards right now. With us, you start having cards. Right now, you don't have. You're playing cards. You're playing cards. You're gambling with the lives of millions of people. You're gambling with World War III. You're gambling with World War III. அதற்கு பிறகு மறுபடியும் ஜேடி வான்ஸுக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் இடையில பெரிய வார்த்தை போர் ஒன்று நடந்தது. அது என்னென்னா, நீ எதிர்க்கட்சியாக நாங்கள் இருந்தப்போ நீ அப்போதைய நவம்பர் மாதம் எலெக்ஷனுக்கு முன்னாடி, அமெரிக்க எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜோ பைடனுடைய சொந்த ஊரான பென்சில்வேனியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் போய் வெடிமருந்து தொழிற்சாலையை பார்வையிட்டு பைடனுக்கு பிரச்சாரம் பண்ண. அப்போது நீ அன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு வந்து பெரிய அளவிலான பிரச்சார பீரங்கியாக தான் இருந்த. இன்றைக்கி உனக்கு பீரங்கி கொடுக்க போகிறது இந்த ஜேடி வான்ஸு, அதனால் பார்த்து பேசுகிறா தம்பி அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டார். அப்போ நீ எதுக்கு அந்த இடத்துக்கு நீ போன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதே பென்சில்வேனியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநகராணத்தில் தான் ட்ரம்ப்புக்கு கொலை செய்ய முயற்சி நடந்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது ஜெலன்ஸ்கி கூடிய விரைவில் ஒரு பெரிய குற்றம் சுமத்தப்பட்டு நாடு கடத்தப்படுவதற்கோ இல்லை கைது செய்யப்படுவதற்கோ அமெரிக்காவால் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வேற சொல்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். You went to Pennsylvania and campaigned for the opposition in October. Offer some words of appreciation for the United States of America and the president who's trying to save your country. Please, you think that if you will speak very loudly about the war, He's not speaking loudly. He's not speaking loudly. Your country's in big trouble. Can I answer? No. You've done a lot of talking. Your country is in big trouble. I know. You're not winning. You're not winning this. You have a damn good chance of coming out okay. சரி, இவ்வளவு ஈவெண்ட் நடந்து போச்சு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலர் மார்க் ரூபியோ அதற்கு பிறகு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணார். ஆக்சுவலி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்தது. யாருக்கும்னா இப்போ நம்ம மோடியும் ட்ரம்ப்பும் வந்து சந்தித்ததுக்கு பிறகு ப்ரெஸ்ஸை 2 பேரும் சேர்ந்து சந்தித்தாங்கல்ல, அது மாதிரியான ஒரு நிகழ்வுலாம் ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. ஆனால் இந்த சாதாரண இங்கே ஓவல் ஆஃபீஸுக்குள்ளே நடந்த ப்ரெஸ் மீட்டே ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக போன உடனே அந்த ப்ரெஸ் மீட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க அமெரிக்கா. உடனே ஃப்ளைட்டை பிடிச்சி நீ முதல்ல ஊருக்கு கிளம்பி ஓடி போயிருங்க இருக்காது அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கியை அடித்து துரத்தி விட்டுருக்கு ஓவல் ஆஃபீஸு. இது முடிஞ்ச கையோடு ஃபாக்ஸ் நியூஸுக்கு போய் இன்டர்வியூவும் கொடுத்துட்டு போயிருக்காரு ஜெலன்ஸ்கி. அந்த இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு முன்னாடியே மார்க் ரூபியோ என்ன பண்ணியிருக்காருன்னா, நடந்த ஈவெண்ட்டுக்கு ஜெலன்ஸ்கி ட்ரம்ப்புக்கிட்ட நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஒரு போடு போட்டார். மன்னிப்பு கேட்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஃபாக்ஸ் நியூஸ்லேருந்து ஜெலன்ஸ்கி கிட்ட அந்த இன்டர்வியூவில் கேள்வி கேட்குறாங்க. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நிலைமை என்னங்கிறத அமெரிக்காவுக்கு தான் இன்னும் புரியல, நான் என்னுடைய நாட்டை பாதுகாக்கிறதுல தான் நான் இருக்கேன், நான் இங்கே தேர்தல் நடத்த வேணாம் அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும், ஏன்னா ஐம் அ பிரசிடென்ட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருந்தார். ஸோ அப்போ என் நாட்டுக்குள்ளே என்ன நடக்கணும் அப்படிங்கிறத அமெரிக்கா தீர்மானிக்க முடியாது, நான் இங்கே வந்தது அப்படிங்கிறது ட்ரம்ப் கூப்பிட்டாருங்கிறதுக்காக வந்தேன், கனிம ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறேன் நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டார். உடனே யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய 27 நாடுகளுக்கும் சரியான மகிழ்ச்சி. ஊர்ஸ்லாம் அவங்க வந்து யூரோப்பியன் யூனியனுடைய தலைவர். அந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி கவலைப்படாத, சூப்பராக போய் பேசிட்டு வந்துட்ட, கலக்கிட்ட, நாங்கள் இருக்கோம் உனக்கு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு இந்த நாடுகள் அதை உள்ளிட்ட 27 நாடுகளும் ஒன்றா சேர்ந்து இப்போது ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. Mr. President, we are staying in our country, staying strong from the very beginning of the war. We've been alone, and we are thankful. I said thanks in this cabinet. You haven't been alone. We gave you, through this stupid president, $350 billion. You voted we gave for you your military equipment, and you men are brave, but they had to use our military. If you didn't have our military equipment, this war would have been over in 2 weeks. In 3 days, I heard it from Putin. In 3 days. This is something maybe new. Less. In 2 weeks, of course, yes. It's going to be a very hard thing to do business like this. I tell you.
யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸனுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால ஜெலன்ஸ்கியும் ட்ரம்ப்பை எதிர்த்து பேசியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அமெரிக்கா ஆயுதங்கள் கொடுக்கலன்னா இந்த போர் வந்து 2 வாரத்தில் முடிவடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து ரஷ்ய அதிபர் புட்டின் சொன்னதாக ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தார். அதுக்கு ஜெலன்ஸ்கி சொல்லியிருந்தார், உங்கள் ஃப்ரெண்டு ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து நீங்கள் ஆயுதம் கொடுக்கலன்னா 3 நாளில் முடிச்சிருவேன்னு சொன்னார், நீங்கள் 2 வாரம் ஆகுங்கிறீங்க, ஓ சூப்பருங்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி விட்டார். இந்த ஈவெண்ட் எல்லாமே ட்ரம்ப்பை பயங்கர காண்டாக்குச்சு. இப்போது யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸு உக்ரைனுக்கு சப்போர்ட்டாக நிற்கிது. இதனால் வரைக்கும் அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆதரவாக நின்று இப்போ கொடுத்த கடனை வாங்கிறதுக்கான வேலையை தொடங்கியிருக்காங்க. அமெரிக்காவில் இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள், நான் ஜெலன்ஸ்கிக்கு உக்ரைனுக்கு லோனாக தான் கொடுத்தேன், அதுக்கான டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்குது, கடனாக தான் கொடுத்தேன், நான் ஆயுதங்கள் கொடுத்தது எல்லாமே கடன் அடிப்படையில் தான் கொடுத்துருக்கேன், அப்போது நீ கொடுத்த கடனை இப்போ நான் திருப்பி கேட்குறேன், அவன் எனக்கு கொடுத்தாகணும், டைரெக்டாகவே நாங்கள் $350 பில்லியன் கொடுத்ததுக்கான ப்ரூஃப் இருக்குது, வட்டி குட்டி இதோடு சேர்த்து நான் பணமாக கொடுத்த விஷயங்கள் எல்லாமே ஜெலன்ஸ்கி தான் வந்து திருடி வச்சுருக்காரு, அவர்கிட்ட இருந்து திருப்பி வாங்குறது எப்படி தெரியும், எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்காவினுடைய அலுவலகத்தில் இருந்து வாஷிங்டன் ஆஃபீஸ்லேருந்து வரக்கூடிய செய்திகள் சொல்லுது. இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில நடக்கக்கூடிய போராக இது தெரியலை, அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில நடக்கக்கூடிய போராக மாறிப்போச்சு. ஸோ அமெரிக்காவை எதிர்த்து உக்ரைனால் சண்டை போட முடியுமா அப்படிங்கிற கேள்வி இப்போ வந்து மையப்புள்ளியாக நிற்கிது. கூடிய விரைவில் அமெரிக்கா ஜெலன்ஸ்கியை தொடைத்தெறிவதற்கான வாய்ப்பு இருக்குது, அவரை அரசு செய்வதற்கான வாய்ப்புகளையும் அமெரிக்கா எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று ஜெலன்ஸ்கி கைது செய்யப்படுவார், இல்லைனா ஜெலன்ஸ்கி யூரோப்பிய நாடுகளோடு சேர்ந்து அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் எதிர்த்து நிற்பார். இதனால் வரைக்கும் எதிரெதிர் துருவனங்களாக இருந்த அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒன்றாக சேர்ந்து இப்போ உக்ரைன் மேலே அடுத்து போர் தொடுப்பதற்கான வாய்ப்புகள் கூட ஃப்யூச்சரில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெலன்ஸ்கி 3வது உலகப் போரையே விரும்புகிறார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தார். ஸோ நீ 3வது உலகப் போருக்கு வழிவகுக்கிறேன்னா உன்னைய முடிச்சு விடுறதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு ட்ரம்ப் சூசகமாக சொல்லி அனுப்பிச்சி விட்டுருக்கார். இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லியும் அனுப்பிச்சிருக்காங்க. கனிம ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுற வரைக்கும் ஜெலன்ஸ்கியை அமெரிக்கா விட போகிறது இல்லை. அது அடுத்தடுத்து நடக்கக்கூடிய திருப்பங்களோடு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு.